இன்றைக்கு தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு மோசமான நிலையிலே இருந்து கொண்டிருக்கிறது என்பது உங்களுக்கெல்லாம் தெரியும். கொலை கற்பழிப்பு போன்ற அந்த செய்திகள் தான் தொடர்ந்து பத்திரிகைகளில் தொலைக்காட்சிகளில் வந்த வண்ணமாக இருக்கிறது. 2, 7, 12, 14, 17 இதெல்லாம் வெறும் எண் இல்லை. சமீப நாட்களில் பாலியல் வன்கொடுமை மற்றும் கூட்டு பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளான மற்றும் உயிரை விட்ட சிறுமிகளின் வயது. மாநிலத்தை ஆள தகுதியே இல்லாத ஒருவரிடம் ஆட்சி கிடைத்தால் அங்கு மக்கள் எப்படியெல்லாம் இன்னல் படுவார்கள் என்பதற்கு உதாரணமாகி உள்ளது தமிழ்நாடு. இதையெல்லாம் தட்டி கேட்க, இதையெல்லாம் சுட்டிக்காட்ட, இந்த ஆட்சிக்கு ஒரு பாடம் புகட்டிட ஒரு நல்ல வாய்ப்பு உங்களுக்கு இது கிடைச்சிருக்கு. சுடுகாட்டுக்கு சொல்லியாச்சா? சொல்லியாச்சுங்க சார். பாட ரெடியா? ஆச்சுங்க. சீக்கிரம். கடல பல்பெல்லாம் கொஞ்சம் ஆஃப் பண்ணுங்கப்பா. ஏண்டா இவ்வளவு பெரிய பல்ப் நீரி. ஒரு கிரிக்கெட் மேட்ச்ல ஃபர்ஸ்ட் பால்ல இருந்து ரன் அடிக்கிறது முக்கியம்தான். அதே சமயம் ஃபைனல் ஓவர்களை அடிச்சு ஆடி லாஸ்ட் பால்ல வின்னிங் ஷாட்டா சிக்ஸர் அடிச்சு ஜெயிக்கிறது கிராண்ட் பினிஷிங்காக இருக்கும். நீங்கள் வீசுவதற்கு விக்கெட்டே இருக்காது, களத்தில் விக்கெட்டே இருக்காது. எங்க பந்து வீச போகிறீர்கள்? இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இது வேடிக்கையா போச்சு. சும்மா யாரு பேரு மேலாலும் அவதூறு பேசுவது, அபாண்டமா குற்றச்சாட்டு வைப்பது, வன்ம வார்த்தைகளால் பேசுவது. இவருக்கு இதான் வேலை. திரு RS பாரதி அவர்கள் காலமா பேசிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு மட்டும் இல்ல, நானும் 2021 யார் மீதும் அவதூறு வழக்கு தொடுத்ததே கிடையாது. தொடுக்க கூடாது என்கின்ற பிரின்சிபல் இருந்த மனிதன் திரு RS பாரதி அவர்கள் மீது நான் தொடுத்ததுதான் என்னுடைய வாழ்க்கையில முதல் அவதூறு வழக்கு. போங்க தம்பி, ஊருக்குள்ள போய் காட்டு பாருங்க. நாங்க அடி வாங்காத ஏரியாவே கிடையாது. எவ்வளவு அடி வாங்கினாலும் சத்தமே வராது, ஓடுனது கிடையாது. நீ என்னமோ 2 அடி அடிச்சுட்டு பெருசா பீத்துற. ஹலோ, நேத்து அடிக்க வர நீங்க வரவே இல்ல. வித வழக்கையும் தொடுக்காமல் இருந்து, ஆனா அவர்களுடைய பொய் அதிகமாகி கொண்டிருக்கக்கூடிய காரணத்தினால அதற்கெல்லாம் முடிவு கட்ட வேண்டும் என்பதற்காகத்தான் நானும் இந்த ரூட்டை எடுத்திருக்கேன். ஆனால் நிச்சயமாக வருகின்ற காலத்தில் திரு RS பாரதி அவர்களுக்கு, திரு TR பால் அவர்களுக்கு இந்த மாண்புமிகு நீதிமன்றம் சரியான தண்டனை கொடுப்பாங்க அப்படின்னு நான் நம்புறேன். திரு TR பால் அவர்கள் எல்லா ஆதாரத்தையும் நாங்கள் கொடுக்க இருக்கின்றோம். எல்லா ஆதாரத்தையும். எனக்கு மட்டும் ஏன்டா அதெல்லாம் நடக்குது? மூக்கு கீழே பஞ்சாயத்து கிணறு மாதிரி ரவுண்டா ஒண்ணு இருக்க வாயா, அதை மூடி வச்சிருந்தீங்கன்னா எல்லாம் ஒழுங்கா நடக்கும். இன்னைக்கு 2 பேருமே வரல. திரு RS பாரதி அவர்களும் வரவில்லை, திரு TR பால் அவர்களும் வரவில்லை. அவர்களுடைய லாயரோடு வருகின்ற காலத்தில் வருவாங்க. அன்னைக்கு தான் குறுக்கு விசாரணை, வேறு விசாரணை எல்லாம் இருக்கும். ஐயோ, பேசாம தூங்கி இருக்கலாம், நானே வந்து மாட்டிக்கிட்டனே. அதே நேரத்தில் கடந்த முறை சைதாப்பேட் கோர்ட்டுக்கு வந்த பொழுது திரு TR பாலு அவர்களை கிராஸ் எக்ஸாமினேஷன் செய்த பொழுது என் மீது சில குற்றச்சாட்டுகளை வைத்திருந்தார். அதனால் திரு TR பாலு அவர்கள் மீது மற்றும் ஒரு மான நஷ்டஈடு வழக்கு தொடுத்து இன்று கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கிறோம். இப்ப தொலைச்சிட்டேடா நானா, இப்பெல்லாம் சொல்லாத நானா, உன என்ன சொல்றது? RS பாரதி அவர்கள் மீது தொடுக்கப்பட்ட வழக்கு நீதிமன்றத்தால் ஏற்கப்பட்டு இன்று சாட்சியம் கொடுத்திருக்கின்றோம். இலக்கு திரு TR பால் அவர்கள் தொடுத்த அவதூறு வழக்குல குறுக்கு விசாரணை செய்யும் பொழுது அபாண்டமான குற்றச்சாட்டு என் மீது வைத்ததற்காக அவர் மீது 2வது ஒரு அவதூறு வழக்கையும் தொடுக்க வேண்டிய கட்டாயம். காரணம், இந்த கலிகாலத்தில் இதெல்லாம் செஞ்சாத்தான் நியாயம் கிடைக்க மாட்டிருக்கு. நீ மறுபடியும் எங்களை தொட்டு இருக்க கூடாது. தொட்டுட்ட, தொட்டவனே நான் விட்டதே இல்லை. அவர்கள் மீது நான் கொடுத்திருக்கக்கூடிய அவதூறு வழக்கு ஏற்கப்பட்ட உடன், ஏன்னா அது நீதிமன்றத்துக்குள்ள பேசப்பட்டது, நீதியரசர் முன்பு பேசப்பட்டது, அது ஏற்கப்பட்ட உடன் அதற்கான சாட்சியத்தை அடுத்த தேதி ஏப்ரல் 7ஆம் தேதி 2026 அடுத்த தேதி கொடுத்திருக்காங்க. ஏற்கப்பட்டவுடன் அதற்கான சாட்சியத்தை ஏப்ரல் 7ஆம் தேதி கொடுப்போம். அது அவ்வளவுதான், டைம் முடிஞ்சது. வா அண்ணா, இன்னைக்கு எப்படி இருக்குன்னா, நம்முடைய முதலமைச்சர் அவர்களுடைய கண்ணீர் என்பது அவருடைய கட்சிக்காக இருக்க வேண்டுமோ தவிர, முதலமைச்சருடைய கண்ணீர், அந்த போலி கண்ணீர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்காக இருக்கு. இன்னைக்கு 5 ஆண்டு காலம் ஆட்சியில் இருக்கக்கூடிய முதலமைச்சர் அவர்கள் தான் செய்திருக்கக்கூடிய எந்த சாதனையுமே சொல்லாம அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்து கட்சிக்காக ஒரு பொய் நீலி கண்ணீரை வடித்துக் கொண்டிருக்கின்றார்.
நடிப்பு சூர்யா, விக்ரம், கமலஹாசன் எல்லாம் தாண்டி சிவாஜி ரேஞ்சுக்கு போயிட்டு இருக்க. முதலமைச்சர் அவர்கள் நன்றாக உணர்ந்து கொள்ள வேண்டும். தமிழகத்தில் அவர் என்னதான் திசை திருப்பினாலும் கூட மக்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்கின்ற முடிவுக்கு வந்து விட்டார்கள். இதே வாதத்தை சொல்லக்கூடிய முதலமைச்சர் இதற்கு முன்பு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணியில் நாம இருந்தோம். 1999 2003 காலகட்டம் வரை அந்த கூட்டணியில் இருந்த பொழுது திராவிட முன்னேற்ற கழகம் கட்சி விழுங்கப்பட்டதா? அதனால முதலமைச்சர் அவர்கள் கண்ணாடியை பார்த்து பேசணும். அதனால முதலமைச்சர் அவர்கள் நீ காங்கிரஸோடு கூட்டணி வைக்கிறீங்க, காங்கிரஸ் உங்களை விழுங்கிருமா? கம்யூனிஸ்ட் கட்சியை நீங்க விழுங்கிருவீங்களா? இல்ல அண்ணன் திருமாவளவன் அவருடைய விசிகேவை நீங்க விழுங்கிருவீங்களா? சரி 2000 ரூபாய் தரேன். அப்படியே எடுத்துக்கோ ஐயா. அடுத்த தேர்தல பாருங்க, அவரு உதயநிதி பக்கத்துல நின்னு பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருப்பாரு. அடுத்த எலெக்ஷன்ல கேம்பெயினுக்கு விஜய் நட்சத்திர பேச்சாளரா வருவாருன்னு. அப்போ அன்னைக்கும் இதே கூட்டம் வரும். அன்னைக்கு அதே கூட்டத்தை நீங்க தற்கொலைன்னு சொல்லுவீங்களா? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சது. கோவை கவுண்டம்பாளையம் மாநகராட்சி நடுநிலைப் பள்ளியில் மதிய உணவு உண்ட 44 மாணவர்கள் உடல்நலக்குறைவு காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். உணவில் பல்லி விழுந்ததால் குழந்தைகளுக்கு வாந்தி மயக்கம் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இந்த சாம்பாரை நான் சாப்பிட்டே பார்க்கணும் மேடம். நிஜமாவே அருமையா இருக்குங்க சாம்பார் மேடம். இந்த கையில சமைச்சு டேய் இப்படிலாம் பண்ண வச்சுக்கடா, நாசமா போயிருவடா, அழிஞ்சு போயிருவ. இந்த எண்ணத்தை மாத்திக்க, இல்லன்னா நீ அவ்வளவுதான். தெருவில் செல்லும் பெண்கள், பள்ளி செல்லும் சிறுமிகள், வேலைக்கு செல்லும் இளம் பெண்கள் அனைவரும் அச்சத்தில் வாழும் ஒரு அவல சூழலை ஏற்படுத்திவிட்டு ஆட்டம் பாட்டம் பார்த்து கொண்டிருக்கிறார் முதலமைச்சர். ஐ டோன்ட் கேர். நான் மட்டுமல்ல, நீங்கள் ஒவ்வொருவரும் ஐ டோன்ட் கேர் என்று சொல்லி நகர வேண்டும். திமுக ஆட்சிக்கு வந்த பின்னர் கடந்த 5 ஆண்டுகளில் மட்டும் பெண் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமை வழக்குகளின் எண்ணிக்கை மட்டும் 129% அதிகரித்திருக்கிறது. நீங்க வந்ததுக்கு அப்புறம் நாட்டுல கொலை, கொள்ளை, கற்பழிப்பு எல்லாமே ரொம்ப குறைஞ்சிருச்சு. அப்படியா? அதெல்லாம் நீங்க செய்றீங்களா? 2.5 வயது குழந்தையில் ஆரம்பித்து 70 வயது மூதாட்டி வரை நாள்தோறும் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாவதும் கொலை செய்யப்படுவதும் தொடர்கதையாகி வருகிறது. திமுகவின் பொம்மை முதலமைச்சரும் அதன் அடிவருடிகளும் சொல்வது போல் அங்கொன்றும் இங்கொன்றுமாக இதெல்லாம் நடக்கவில்லை. நாள் ஒன்றுக்கு குறைந்தது 2-3 சம்பவங்கள், அதுவும் கொடூரமாக நிகழ்கிறது. நோ ப்ராப்ளம்.